அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. போர் நிறுத்தத்தை ரத்து செய்ய பரிந்துரைப்பேன் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை தொடர்ந்து உதவிப் பொருட்களை ஏற்றிச் சென்ற ட்ரக்குகள் மீண்டும் எகிப்து எல்லைக்கு திரும்பின. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியதாக கூறிய ஹமாஸ் அமைப்பினர் பிணை கைதிகளை விடுவிப்பதை நிறுத்துவதாக அறிவித்தனர். இதனையடுத்து வரும் 15ஆம் தேதிக்குள் அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்காவிட்டால் ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான போர் நிறுத்தத்தை ரத்து செய்ய பரிந்துரைப்பேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இதனால் காசா செல்ல இருந்த ட்ரக்குகள் ராஃபா எல்லையிலிருந்து திரும்பின. பெருவின் புனோ நகரில் நடைபெற்ற வண்ணமயமான விர்ஜின் ஆஃப் கேண்டலேரியா பண்டிகையை முன்னிட்டு ஏராளமான கலைஞர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதத்தில் கேண்டலேரியா என்று அழைக்கப்படும் கன்னி மாதாவின் பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் கத்தோலிக்க மரபுகள் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இந்த பண்டிகையில் பாடல்கள் பாடி நடனமாடி நாட்டுப்புற கலைஞர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நடப்பாண்டில் பல்வேறு நாடுகளிலிருந்து சுமார் 40,000 நடன மற்றும் இசை கலைஞர்கள் புனோ நகருக்கு வருகை தர வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.